ஐபிஎல் சீசன் தொடங்கிய 2008ஆம் ஆண்டு முதல் ஒரு அணிக்கு கேப்டனாகவே இருந்துட்டு வர்றவர் மகேந்திர சிங் தோனி. தோனிக்கு அடுத்ததான் ஐபிஎல் கேப்டன்களாக இருந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா கூட கேப்டன் பதவியில இருந்து விலகிட்டாங்க. ஆனா தற்பொழுது வரைக்கும் சிஎஸ்கே அணியை தோனி சிறப்பா வழி நடத்திட்டு வர்றாரு. தோனி மீண்டும் கேப்டன் பதவியை பெற்று 16வது சீசன்ல கோப்பையையும் வென்று கொடுத்து அசத்தி இருக்காரு. தோனிக்கு இப்ப 42 வயசு ஆகுது. அவர் 17வது சீசனோட விடை பெறுவாருன்னு கருதப்படுது. 2025ஆம் ஆண்டு ஐபிஎல்லுக்கான மெகா நடைபெற இருக்கிறதாகவும், தோனி 17வது சீசனோட ஓய்வு பெற்றால்தான் அது அணிக்கு நல்ல முடிவாக இருக்கும். இதனால தோனி அடுத்த சீசனோட ஓய்வு பெற்றது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இந்த நிலையில இந்த 17வது சீசன்ல தோனி விக்கெட் கீப்பரா மட்டும்தான் இருப்பாரு. பேட்டிங்கின் போது தோனிக்கு மாற்றாக இம்பாக்ட் வீரர் தான் விளையாடுவாருன்னு தெரிய வருது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் வீரர்களாக ரஹானே, ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பாங்க. இதுல ஜடேஜாவுக்கு ஏற்கனவே கேப்டன் பதவியை கொடுத்த போது அவரால பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங்னு எதுலையுமே சிறப்பா செயல்பட முடியல. இதனால அவருக்கு மீண்டும் கேப்டன் பதவியை கொடுக்கிறது கடினம். ரஹானேவுக்கு கொடுக்கிறதும் கஷ்டம்தான். 2025ஆம் ஆண்டு மெகா ஏலத்துல வைக்கப்படும் 4 வீரர்கள் லிஸ்ட்ல இவங்க இடம் பெறுறது கடினம் தான். இதனால ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.